ஸோ என்னென்ன கைண்டு அப்படின்னா ப்ரெசென்ட்டில் நடந்தால் ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட்டில் நடந்தது பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சரில் நடக்க போகிறது ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசென்ட்டாக இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ப்ரெசென்ட் கண்டினியூஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆன்கோயிங் ஆக்டிவிட்டியை சொல்லும் போதும், ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் பிளான் பண்ண ஆக்டிவிட்டியை சொல்கிறதும் நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸில் நம்ம வந்துட்டு சொல்லணும். ஸோ இது எல்லாத்தோட ஃபார்மேட்டுமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து சப்ஜெக்ட். ஸோ ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இருக்க ஜென்ரல் இங்கிலீஷில் இருக்கிற கிளாஸ் 9 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் 9ல் நம்ம டென்ஸ் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது டென்ஸோட பார்ட் 1 வீடியோ. இதில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி மட்டும் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிடிஎஃப் வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸை வந்து டீச் பண்ண போகிறேன். இந்த பிடிஎஃப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்லேருந்து டென்ஸோட கம்ப்ளீட் பிடிஎஃப் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது டென்ஸ்னால் என்ன, ப்ரெசன்ட் டென்ஸில் என்னென்னலாம் இருக்குன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொஸ்டின் டேக்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு பார்ட் ஏல கொடுத்துருக்க 7வது டாபிக். நீங்கள் அந்த டாபிக் பார்க்கணுன்னாலும் மேலே ஐ பட்டன் செக் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு லிங்க் இருக்குது. ஸோ இப்போ பார்ட் ஏல இருக்கிற 8வது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் த கரெக்ட் டென்ஸ். ஸோ இந்த டென்ஸை பற்றி நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு இந்த QR கோடில் இருக்கும். இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, டென்ஸ் ரிலேட்டடாக போடுற கண்டென்ட்டு, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த PDF பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த QR கோடோட இருக்கிற இந்த PDF தான் உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டென்ஸ் அப்படின்றதுனா என்னன்னு பார்ப்போம். ஸோ டென்ஸ்ன்றது இந்த கிராமரில் வந்து யூஸ் பண்ணுறது. எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு டைம் ஆஃப் ஆக்ஷன் இல்லைனா ஈவெண்ட்டை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக டென்சஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டென்ஸ் அப்படின்னாலே மொத்தம் 3 கைண்ட் இருக்குது. என்னென்னா, ஒரு விஷயம் வந்து பாஸ்டில் வந்து நடந்திருக்கதை ஒன்று ரெப்ரசன்ட் பண்ணும், இல்லைனா ப்ரெசண்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறத ரெப்ரசன்ட் பண்ணும், இல்லைனா ஃப்யூச்சரில் நடக்க போகிறத ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ என்னென்ன கைண்டு அப்படின்னா, ப்ரெசண்ட்டில் நடந்தால் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட்டில் நடந்தது பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சரில் நடக்க போகிறது ஃப்யூச்சர் டென்ஸ். இதுதான் 3 விதமான டென்சஸாக இருக்குது. இந்த 3 விதமான டென்சஸ்லேயும் 4 டைப் வந்து இருக்குது. ஸோ ப்ரெசண்ட்டில் 4, பாஸ்டில் 4, அப்புறம் ஃப்யூச்சரில் 4. ஸோ டோட்டலாக எத்தனை டைப்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் வந்து இருக்குது. அதில் இந்த வீடியோவில் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸும் அதோட 4 டைப்பை பற்றி மட்டும் வந்து கிளியராக பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக 12 எடுக்காததுக்கு ரீசன் வந்து கிளியராக ஐடென்டிஃபை வந்து நீங்கள் பண்ணணும்னா, ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்துட்டு 100 out of 100 வந்து டிஎன்பிஎஸ்சியில் எடுக்க முடியாமல் போகிறதுக்கு முக்கிய காரணம் இந்த டென்ஸும் கூட. ஏன்னா நிறைய பேர் தப்பாக தான் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் டென்ஸும் அதோட 4 டைப் மட்டும் பார்ப்போம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றது எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த ஆக்ஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ப்ரெசண்ட்டாக அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அது எந்த டென்ஸில் வரும், ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அப்புறம் வந்துட்டு வேர்ப் வந்து இருக்கும். அதான் பேசிக் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஸோ வேர்ப்லேயும் வந்துட்டு சிலதில் வந்து பேசிக் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் மட்டும்தான் வரும். இன்னும் இதில் வந்து எஸ் இல்லைனா இஎஸ் வந்து சேர்ந்து வரும். அதாவது இ, ஷி, இட். இதுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேர்பு கூட எஸ் இல்லைனா இஎஸ் சேர்ந்து வரும். அதுவே ஐ, வி, யூ, தே இந்த மாதிரிலாம் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அங்கே அந்த பேசிக் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் மட்டும் வந்துட்டு வரும். இதுதான் வந்துட்டு இருக்கிற டிஃப்ரென்ஸ். அதுதான் வேர்ப் மட்டும் வரும், இல்லைனா வேர்ப் கூட எஸ் இல்லைனா இஎஸ் வந்து சேர்ந்து வந்து வரும். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் ப்ரெசண்ட்டாக அந்த ஆக்டிவிட்டி வந்து நடக்கணும், இல்லையா ஃப்யூச்சரில் ஷெட்யூல் பண்ண ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம சொல்லணும் போதும் நம்ம என்ன பண்ணுவோம்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரூவாக ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, வி லிவ் இன் சென்னை அப்படின்றது இப்போ ட்ரூவாக இருக்கிறது ப்ரெசண்ட்டாக. நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன் அப்படின்றது ப்ரெசண்ட்டாக இருக்கிறது. ஸோ அதனால அது சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வந்து எழுதுகிறோம். அடுத்து ஒரு விஷயம் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போது ஹி ஓப்பன்ஸ் த டோர் அண்ட் என்டர்ஸ் த ரூம் அப்படின்னா இப்போ அவன் ஓப்பன் பண்ணி அவன் என்டர் ஆகிறான், இப்போ ப்ரெசண்ட்டாக நடந்துட்டு இருக்கு, அதனால அது வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வரும். நெக்ஸ்ட் உங்களோட டெய்லி லைஃப் ரொட்டீன் வந்து எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா
சிம்பிள் ப்ரெசென்ட்டில் வந்து வரும். ஏன்னா டெய்லி நீங்கள் 7 மணிக்கு காலையில் எந்திப்பீங்கன்றது டெய்லி ரொட்டீன். டெய்லி நான் ப்ரஷ் பண்ணுவேன், டெய்லி குளிப்பேன்றதுலாம் டெய்லி ரொட்டீன். ஸோ அந்த ரொட்டீனை வந்து நீங்கள் சொல்லுறீங்க அப்படின்னா அதை சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் நீங்கள் வந்து சொல்லணும். அப்புறம் ஜென்ரல் ஃபேக்ட் அண்ட் ட்ரூத். இப்போ சன் வந்து ரைசஸ் இந்த ஈஸ்ட். சன்னு என்னைக்குனாலும் ஈஸ்டில் தான் வந்து ரைஸ் பண்ணும். இது வந்து ஒரு ட்ரூத். ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் ஃபேக்ட் அண்ட் ட்ரூத்தை சொல்லும் போதும் நம்ம என்ன பண்ணுவோம்னா சிம்பிள் ப்ரெசென்ட் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபியூச்சரை ரெஃபர் பண்ணி சொல்கிறது, ஒரு ஷெட்யூல்டான ஃபியூச்சரை ரெஃபர் பண்ணி சொல்கிறது. கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து டெய்லியுமே 5:30 PM தான் அது ஷெட்யூல் பண்ணி அது வந்து என்ன ஆகுதுன்னா டிபார்ட் வந்து ஆகுது. ஸோ அங்கேருந்து கிளம்புறதே டிபார்ச்சர் வந்து 5:30 தான். அது வந்து ஷெட்யூல் பண்ணப்பட்ட ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணப்பட்ட ஃபியூச்சர் ஆக்டிவிட்டியும் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ டெய்லி ரொட்டீனு, ஃபேக்ட்டு, ட்ரூத்து, அப்புறம் வந்துட்டு ஷெட்யூல் பண்ணப்பட்ட ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரெசண்ட்டாக நடந்துட்டு இருக்க விஷயங்கள், இது எல்லாமே நம்ம வந்துட்டு சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸ், இல்லைனா அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஃபார்மேட் என்னென்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், கூட வந்து ஆம் இஸ் ஆர் வந்து வரும், கூட ஒரு வேர்ப் வரும், லாஸ்ட்டாக ஒரு ஐஎன்ஜி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயத்த வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆன்கோயிங் ஆக்டிவிட்டியை சொல்லும் போதும், ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் பிளான் பண்ண ஆக்டிவிட்டியை சொல்கிறதும் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நம்ம வந்துட்டு சொல்லணும். ஸோ இப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எங்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்க ஹேப்பனிங்காக இப்போ நடந்துட்டு இருக்கிறத சொல்லும் போது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லணும். நெக்ஸ்ட் டெம்பரரி ஆக்ஷன், அதாவது நான் நியூ இயர்க்கில் ஒரு வாரம் இருப்பேன் அப்படின்றது டெம்பரரியாக நாங்கள் ஸ்டே பண்ண போகிறேன், ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணணும்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லணும். அப்புறம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற சில விஷயங்களை நீங்கள் சொல்லணும்னாலும் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் யூஸிங் செல்ஃபோன்ஸ் டு அசஸ் இன்டர்நெட். இது இப்போ வைரலாக இல்லைனா ப்ரெசென்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறனால அதை வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லணும். நெக்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு பிளானை நீங்க சொல்றீங்கன்னா பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்லணும். அடுத்து ஸோ லாங்கரா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்றதுக்காக இப்பத்துல இருந்தே அந்த ப்ராக்ரஸ்ல இருந்தீங்கனாலும் அதை வந்து நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ்ல தான் சொல்லணும். ஸோ இப்போ ஷீ இஸ் ஸ்டடிங் டு பிகம் டாக்டர், ஃபியூச்சர்ல டாக்டர் ஆக்க போறாங்க, அதுக்கு இப்பத்துல இருந்தே படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ்ல வரும். ஸோ இப்போ நம்ம அங்க ஃபார்மேட் என்ன பார்த்தோம், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஹேம் இஸ் ஆர் வந்து இருக்கும், அப்புறம் ஒரு வேர்ப் இருக்கும், கூட வந்து ஐஎன்ஜி இருக்கும்னு பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஜெக்ட் வந்து ஐஇ, அடுத்து ஆம் இருக்குது, ஈட்டுன்றது வேர்பு, ஐஎன்ஜி இருக்குது. இங்கேயும் ஐ எம் ஒர்க்கிங், அடுத்து மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் யூஸிங், இங்கே ஆர் யூஸிங் இது வந்து சப்ஜெக்ட். அடுத்து ஐ எம் மீட்டிங், இங்கே வந்து ஷீ இஸ் ஸ்டடியிங். ஸோ இது எல்லாமே என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, சப்ஜெக்ட் ஆம் இஸ் ஆர் இல்லைனா வேர்பு அது கூட ஐஎன்ஜி இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சுனாலே அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நம்ம சேனலில் வந்துட்டு ஜூலை 1 இருந்துட்டு குரூப் 2ஓட டெஸ்ட் பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த பிளானில் நான் வந்துட்டு டெய்லி டெஸ்ட் வந்து வைப்பேன், 50 questions அண்ட் ப்ரிப்ரேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் நானே ப்ரொவைட் பண்ணிடுவேன். அண்ட் கரண்ட் அஃபேர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அப்புறம் வந்து ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த பிளானில் வந்து கவர் ஆகும். இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 399 வரும். இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்காக. நீங்கள் இதை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ மூணாவது டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதோட ஃபார்மேட் வந்து சப்ஜெக்ட் கூட ஆஸ் இல்லைன்னா ஆவ் வரும், கூட வந்து பாஸ் பார்ட்டிசிபிள் வரும். ஸோ பாஸ் பார்ட்டிசிபிள்னா வேர்ப் 3ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஈட், ஈட்டன், ஏட் அப்படின்றது தான் பாஸ் பார்ட்டிசிபிள். ஏட்டுன்னு லாஸ்ட்டாக வருதுல்ல, அதுதான் வந்து பாஸ் பார்ட்டிசிபிள். ஸோ இது என்னன்னா பாஸ்டில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் போயிட்டு இருந்துச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டி வந்து பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கணும். இப்போ அது எங்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வந்து இமீடியட் பாஸ்டில் இப்போ கொஞ்சம் முன்னாடி அது கம்ப்ளீட் ஆயிருந்தா அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக நம்ம சொல்லணும். வி ஹவ் பிளான்டு த மீட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் வீக். ஸோ பிளான் பண்ணி முடிச்சுட்டோம், நம்ம பிளான்டுன்னு முடிஞ்சிருச்சு. ரீசெண்டாக அது முடிஞ்சிருந்துச்சுன்னா அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்து வரும். ஸோ ஹேவ் வந்திருக்கு, பிளான்ட் அப்படின்றது verb 3. அடுத்து டியூரேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் அன்டில் நவ். ஸோ பாஸ்டில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும். he has been a teacher since 2002. 2002ல் இருந்து இப்போ வரைக்கும் அவங்க என்னவா இருக்காங்க, டீச்சராக தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இதுவுமே வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் இன் த பாஸ்ட் அட் அ அன்ஸ்பெசிஃபைடு டைம். she has been to பாரிஸ். இங்கே எந்த டைமையுமே வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்ணலை. இந்த மாதிரி அன்ஸ்பெசிஃபைட் டைமில் ஒரு பாஸ்ட் ஈவெண்ட்டை சொல்லணும்னாலும் அந்த இடத்துல வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு
ஒரு டைமுக்கு ஒரு விஷயம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையுமே நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும். ஸோ என்னோட நீஸ் வந்து இயர்ஸ்க்கு வந்து க்ரோ ஆகிட்டே வராங்க அப்படின்னா அது வந்து டைமுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்றது. அப்புறம் ரிப்பீட்டட் ஈவெண்ட் இன் த பாஸ்ட் அன்டில் நவ். ஒரு விஷயம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ வி ஹேவ் ஹேட் 4 எக்ஸாம்ஸ் ஸோ ஃபார் இன் த செமஸ்டர். ஸோ ஒரு எக்ஸாமுன்றது மறுபடியும் எழுதிட்டே இருக்காங்க. 4 எக்ஸாம்ஸ் முடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ரிப்பீட்டட் ஈவெண்ட். ஸோ அப்படி சொல்கிறதா இருந்தாலும் அதுவும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் வந்து வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ரெசென்ட்டில் பர்ஃபெக்டில் வர வேண்டிய கண்டிஷன்ஸ். ஸோ மொத்தம் ப்ரெசென்ட்டில் சிம்பிள் ப்ரெசென்ட்னா அப்போ நடந்துட்டு இருக்குது. அதுவே ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த காரியங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் ஃப்யூச்சரில் பிளான் பட்ட ஆக்டிவிட்டியும் சொல்லணுன்னாலும் ப்ரெசன்ட் கண்டினியூஸாக சொல்லணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா பாஸ்டில் ஆரம்பித்து ப்ரெசன்ட் வரைக்கும் என்ன ஆகிட்டு இருக்கு, அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ப்ரோக்ரெசிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஆவ் ஆஸ் வந்து வந்திருக்கணும், கூட ஒரு பீன் வந்திருக்கணும், அப்புறம் ஒரு வேர்பு, அப்புறம் ஒரு ஐஎன்ஜி. இந்த ஃபார்மேட்டில் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ இதுவுமே வந்துட்டு மோர் ஆர் லெஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா பாஸ்டில் ஆரம்பிச்சிருக்கணும், ப்ரெசென்ட்டில் வந்து கண்டினியூ ஆகிருக்கணும், அப்புறம் வந்து ரீசெண்ட்லி வந்து அது வந்து ஸ்டாப்பும் வந்து ஆயிருக்கலாம். ஸோ நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்டையும் ப்ரெசென்ட் கண்டினியூஸையும் சேர்த்த மாதிரி வர்றது தான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகி ரீசெண்டாக ஃபினிஷ் ஆகிருக்கலாம், இல்லைனா ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகி அது என்னன்னா ப்ரெசென்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகலாம். ஸோ அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஆக்ஷன் வந்து இப்போ நடுவில் ரீசெண்டாக வந்து ஹேப்பனிங்கில் இருக்கலாம். ஸோ ஷீ ஹேஸ் பீன் எக்ஸசைசிங். ஸோ சப்ஜெக்ட்டு ஒரு ஆஸ் வந்திருக்கு, கூட ஒரு பீன் வந்திருக்கு, வேர்பு கூட ஐஎன்ஜி வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டியூரேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் டில் நவ், இப்போ வரைக்கும். ஸோ 10 இயர்ஸாக அவங்க வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் டெம்பரவரி ஆக்ஷன்னா வந்து ஐ ஹாவ், இப்படின்னா இப்படி போட்டால் என்ன அர்த்தம், அந்த இடத்துல ஹாவ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஐ ஹாவ் பீன் ப்ராக்டிஸிங் ஃபார் 5 இயர்ஸ், டெம்பரவரி ஆக்ஷன்ஸ். அப்புறம் வந்து ஆக்ஷன் கோயிங் ஆன் ஃபார் பீரியட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த ஆக்ஷன் வந்து போயிட்டு இருந்துச்சுன்னா அதுவுமே எங்கே தான் வரும்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கண்டினியூஸில். ஸோ இட் ஹாஸ் பீன் ரெய்னிங். ஸோ கொஞ்சம் நேரமாக ரெயின் ஆகிட்டே இருக்குது, மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறது. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இது எல்லாத்தோட ஃபார்மேட்டுமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து சப்ஜெக்ட், ஸோ பர்சன் வந்து வருது. இது எல்லாமே வந்துட்டு அந்த வேர்ப் ஃபார்மேட் எப்படி வருது. ஸோ இப்போ ஐ வந்துச்சுன்னா இங்கே வந்து பேசிக் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் மட்டும்தான் வரும் சிம்பிளில். அதுவே வி வந்துச்சுனாலும் பேசிக் ஃபார்ம், யூக்கும் பேசிக் ஃபார்ம். ஆனால் ஈ ஷீ இட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, வேர்பு கூட எஸ் இல்லைன்னா இஎஸ் வந்து சேர்க்கணும். மறுபடியும் தேக்கும் அதே வேர்பு மட்டும்தான் வரும். ஸோ மோஸ்ட்லி எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஈ ஷீ இட்டுக்கு மட்டும் ஒன்று இருக்கும், ஹை வி யூ தேக்கு ஒன்று இருக்கும். அடுத்து கண்டினியூஸாக நம்ம என்ன சொன்னோம், ஆம் இஸ் ஆறு கூட வேர்பு ஐஎன்ஜி வந்து வரும்னு சொன்னோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐக்கு மட்டும்தான் ஆம் வருது, வி யூ தேக்கு வந்து ஆர் வருது, ஈ ஷீ இட்டுக்கு வந்து இஸ் வந்து வருது. நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட்னா ஆவ் ஆஸ் வரும்னு சொன்னோம். ஸோ ஆஸ் எதுக்கு வரும்னா ஈ ஷீ இட்டுக்கு ஆஸ் வரும், கூட வந்து பாஸ் பார்ட்டிசிபிள் வரும். நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் அதே மாதிரி தான், ஈஷி இட்டுக்கு மட்டும் ஆஸ் கூட பீன் வரும், அதுக்கப்புறம் ஐஎன்ஜி வரும். மற்றதுக்கெல்லாம் ஆவ் பீன் வேர்ப் கூட ஐஎன்ஜி வரும். ஸோ இதுதான் வந்து இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன டென்ஸ்ன்னு கேட்பாங்க. இது வந்து ப்ரெசென்ட்டா, பாஸ்டா, இல்லைனா பாஸ்ட் பர்ஃபெக்டா, ப்ரெசென்ட் பர்ஃபெக்டா, அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால் ஒவ்வொன்றையுமே கிளியராக பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த ஃபார்மேட்டில் கண்டுபிடிச்சிடலாம், பட் ஃபார்மேட்லேயும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஏன்னா இது வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம், உங்களை ஆன்சர் பண்ண வைக்கக்கூடாதுன்றது தான் அவங்களோட மோட்டிவாக இருக்கும். அதனால் ரொம்பவே வந்து கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பாஸ்ட் டென்ஸும் அதோட 4 டைப்பும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ கிளாஸஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் டெலிகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட யூசர் நேமும் supersmart2k19. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வெப்சைட்லேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.